மகாபாரதத்தின் 12வது அத்தியாயத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போவது மனிதகுல வரலாற்றிலேயே மிகவும் வேதனைக்குரிய ஒரு தருணம். சபையில் ஒரு ராணி அவமானப்படுத்தப்பட்டதும் தர்மம் தலைகுனிந்ததும் ஆன நிகழ்வு இது. சபையில் நின்றிருந்த திரௌபதியின் கதறல் எவருக்கும் கேட்கவில்லை. தனது கணவர்களிடமும் சபையில் இருந்த பெரியவர்களிடமும் அவள் நீதி கேட்கிறாள். ஆனால் மௌனமே பதிலாக கிடைக்கிறது. துரியோதனன் தனது ஆணவத்தின் உச்சத்துக்கே செல்கிறான். ஒரு அடிமையைப் போல் அவளை நடத்த வேண்டும் என்று உத்தரவிடுகிறான். துச்சாதனன் அவளை அவமானப்படுத்த நெருங்குகிறான். துச்சாதனன் திரௌபதியின் துகிலை உரியத் தொடங்குகிறான். சபை அதிர்ச்சியில் உறைந்து நிற்கிறது. ஒரு பெண்ணின் கௌரவம் அங்கே ஊசலாடுகிறது. வலிமையான பீமனும் வில்வித்தை நாயகன் அர்ஜுனனும் தலைகுனிந்து நிற்கிறார்கள். தர்மத்தின் பிடியால் அவர்கள் தங்கள் மனைவியை காப்பாற்ற முடியாமல் தவிக்கிறார்கள். இது தர்மமா அல்லது அதர்மமா? எந்த மனிதனும் உதவ முன்வராத நிலையில் திரௌபதி தனது கடைசி நம்பிக்கையாக துவாரகை நாதனை அழைக்கிறாள். கிருஷ்ணா, என்னை காப்பாற்று என்று அவனது சரணத்தை நாடுகிறாள். அங்கே ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. துச்சாதனன் துகிலை உரிய அது முடிவில்லாமல் நீண்டு கொண்டே செல்கிறது. கண்ணன் தனது பக்தையை காப்பாற்ற வந்துவிட்டான். துச்சாதனன் களைப்படைந்து வீழ்கிறான். ஆனால் திரௌபதியின் துகில் குறையவே இல்லை. அநீதி அங்கே தோற்றுப் போனது. ஆனால் அவமானம் நீங்கவில்லை. இப்போது திரௌபதி ஒரு ஜுவாலையாக மாறுகிறாள். அவமானத்தின் தழல் அவளை எரிக்கிறது. அவள் இந்த உலகமே அதிரும் ஒரு சபதத்தை எடுக்கிறாள். தனது கூந்தலை துச்சாதனனின் இரத்தத்தால் கழுவும் வரை அதை முடிக்க மாட்டேன் என்று அவள் வஞ்சினம் உரைக்கிறாள். இது வெறும் சபதமல்ல, மகாபாரத போருக்கான கட்டளை. பீமனும் தன் பங்கிற்குச் சபதம் ஏற்கிறான். துரியோதனனின் தொடைகளை உடைப்பேன் என்றும் துச்சாதனனின் மார்பை பிளப்பேன் என்றும் கர்ஜிக்கிறான். சபையே நடுங்குகிறது. இரத்தத்தால் எழுதப்படப் போகும் வரலாற்றின் முதல் அத்தியாயம் இங்கேதான் தொடங்குகிறது. இந்த கண்ணீர் துளிகள் குருக்ஷேத்திரத்தின் இரத்த ஆறாக மாறப்போகின்றன. இப்போதுதான் திருதராஷ்டிரருக்கு பயம் பிறக்கிறது. தனது பிள்ளைகளின் அழிவு தொடங்கிவிட்டதை அவர் உணர்கிறார். ஆனால் காலம் கடந்துவிட்டது. பாரத வம்சத்தின் கௌரவம் இந்த புழுதியில் புதைக்கப்பட்டது. நீதி மறுக்கப்படும்போது அழிவு தவிர்க்க முடியாதது என்பதற்கு இதுவே சாட்சி. இறுதியாக பாண்டவர்கள் 12 ஆண்டுகள் வனவாசமும் 1 ஆண்டு அஞ்ஞாதவாசமும் செல்ல பணிக்கப்படுகிறார்கள். அவர்கள் அரண்மனையை விட்டு வெளியேறுகிறார்கள். ஒரு அரண்மனை வாழ்வை விட்டுவிட்டு இருண்ட கானகம் நோக்கி அவர்கள் நடக்கிறார்கள். அவர்களின் பாதையில் இனி சோதனைகள் மட்டுமே காத்திருக்கின்றன. கர்ணன் வெற்றியை கொண்டாடினாலும் அவனது மனசாட்சி அவனை உறுத்துகிறது. அநீதிக்கு துணை போனதன் பாரம் அவனது கவசத்தை விட கனமாக இருந்தது. திரௌபதி இப்போது வெறும் ராணி அல்ல, அவள் நீதியின் வடிவம். காட்டில் அவள் படும் துன்பங்கள் ஒவ்வொன்றும் துரியோதனனின் அழிவுக்கான மருந்தாக மாறப்போகின்றன. ஹஸ்தினாபுரத்தின் மக்களும் சோகத்தில் ஆழ்ந்தனர். தங்கள் தர்மவான்களை பிரிந்த வருத்தம் அந்த நகரத்தின் தெருக்களில் எதிரொலித்தது. அவளது விரிக்கப்பட்ட கூந்தல் ஒரு போர்க்கொடியைப் போல பறந்தது. அது ஒவ்வொரு நிமிடமும் கௌரவர்களுக்கு அவர்களின் மரணத்தை நினைவூட்டிக் கொண்டிருந்தது. கண்ணன் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் சிரிப்புக்கு பின்னால் ஒரு பெரும் திட்டம் இருக்கிறது. காலத்தின் சக்கரம் சுழலத் தொடங்கிவிட்டது. காலச்சக்கரம் யாரையும் விடாது. அன்று செய்த பாவங்களுக்கு பலன் கிடைக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நீதி நிலைநாட்டப்படும் வரை இந்த கதை ஓயாது. பெண்களை அவமதிக்கும் சமூகம் அழிவை நோக்கிச் செல்லும் என்பது மகாபாரதம் சொல்லும் பாடம். திரௌபதியின் கண்ணீருக்கு விடை கிடைக்க இன்னும் ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். அடுத்த அத்தியாயங்களில் பாண்டவர்களின் வனவாச வாழ்க்கையும் அவர்கள் சந்திக்கப் போகும் புதிய சவால்களையும் பற்றி பார்ப்போம். சகுனியின் அடுத்த சூழ்ச்சி என்ன? எந்த சூழ்நிலையிலும் தன் கௌரவத்தை விட்டுக் கொடுக்காத திரௌபதி காலத்தால் அழியாத ஒரு வீரமங்கையாக திகழ்கிறாள். அவளது கதை தொடர்கிறது. இந்த துயரமான அத்தியாயத்தை பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த அத்தியாயத்தில் பாண்டவர்களின் வனவாசத் தொடக்கம். நீதி மீண்டும் மலரும் வரை மகாபாரதம் தொடரும். நன்றி.